அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்லான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால் ஒரு மனிதர் சுன்னத்தான தொழுகைகளை தொழலாமா? உதாரணமாக, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகின்றார். வந்து பார்த்தால் அந்த நேரத்தில் இகாமத் சொல்லப்படுகின்றது ஃபர்லான தொழுகைக்கு. இந்த நேரத்தில் இவர் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார். அப்படி தொழுதால் அவருடைய தொழுகை, அந்த சுன்னத்தான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உகீமத்து ஸலா லா ஸலாத இல்லல் மக்தூபா. ஃபர்லான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால் அந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் இகாமத் சொல்லப்பட்டவுடன் ஃபர்லான தொழுகைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்களுக்கு, நாம் சிந்திக்க வேண்டும், இந்த நேரத்திலே நாம் தொழுகைக்குத்தான், ஃபர்லான தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எம்முடைய உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.